ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் தகவலை பார்க்கலாம். வணக்கம் இளவரசன். தற்போது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். இதுகுறித்தான விரிவான விவரங்கள். கண்டிப்பா சார்லதா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதாவது தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறை பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வருடத்தில் 12 மாதங்கள்னா 12 அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளில் வருடத்தில் 12 நாட்களும் திதி கொடுக்க முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகள் திதி கொடுத்தால் தங்கள் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். முன்னோர்களுக்கான ஆன்மா சாந்தியடை என்பது ஐதீகம். அதனை முன்னிட்டு 108 வைணவ தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் இந்த ஸ்ரீரங்கம் காவிரி அம்மா மண்டபம் படித்துறையில இன்று அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு அரிசி, எள், வாழைப்பழம் உள்ளிட்ட வாழை இலைகள் வைத்து காவிரி படித்துறையில் வணங்கி தங்களுடைய முன்னோர்களுக்கு ஆன்மா சாந்தியடைய ஐயரிடம் திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அதற்கு பிறகு இப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு காவிரி ஆற்றில் இருகரையும் கரைபுரண்டு ஓடும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பு காவிரி ஆற்றில் அவர்கள் நீராடி குளித்து அந்த தர்ப்பணத்தை காவிரி ஆற்றில் கரைத்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இந்த ஆடி அமாவாசை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்கு பலர் இங்க இருக்கும் நிலையில அதாவது இந்து மத சாஸ்திரப்படி ஆடி அமாவாசை நாள் என்றுதான் பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய இறந்து போன முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவும் அதற்கு பிறகு இங்கிருந்து மகாலய அமாவாசையில் இங்கு இருப்பதாகவும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் நம்முடைய ஒரு அர்ச்சகர் இருக்காரு. அந்த ஆடி அமாவாசை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை குறித்து அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இந்த ஆடி அமாவாசை எதற்காக கொண்டாடுறோம்? ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடுறது பயன் என்ன? அதாவது இங்கே பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே பித்ருக்கடன் என்பது நமக்கு முன்னோர்களாக இருந்து வழிகாட்டி சென்ற முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய புனிதமான நாளாக கருதப்படுவது என்பதால் அவர்கள் எல்லோரும் வந்திருந்து இங்கே நடக்கக்கூடிய தான தர்மங்களை முன்னோர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அனைவருமே அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் உள்ளதால் இந்த ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை, தை அமாவாசை 3ஐ விட இந்த ஆடி அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆதலால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலே, அதுவும் இங்கே ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்திலே முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் என்று சொல்லக்கூடிய பித்ரு கடன்களை கொடுப்பது சிறந்ததாக கருதப்படுவதால் பக்தர்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் இங்கே வந்திருந்து நீத்தார் கடன்களை சிறப்பாக செய்து வருகின்றனர். தொடர்ந்து நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதி முழுவதுமே இன்று காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு. நம்ம அர்ச்சகர் இவர்கள் கூறியது போல 12 மாதம் அமாவாசை வருடத்தில் வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை முதல் அமாவாசை, அதாவது இந்த ஆடி அமாவாசை நாள் என்று தொடர்ந்து முதலாக பித்ருலோகத்திலிருந்து இறந்து போன நம்ம முன்னோர்கள் வருவதாக ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசைக்கு வரும் மேலோகத்திலிருந்து வரும் நம்மளுடைய முன்னோர்கள் மகாலய அமாவாசையில் நம்ம இருந்து அதற்கு பிறகு தை அமாவாசை அன்றுதான் நம்ம இங்கிருந்து திரும்பி மேலோகத்துக்கு போவதாக ஐதீகம். ஆகையால் முதலாக வரும் இந்த தட்சிணாய அமாவாசையை முன்னிட்டு இன்று ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க. ஐயா, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? யாருக்கு இந்த திதி கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயா, இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறத பற்றி சொல்லுங்க. முன்னோர்கள் திதி கொடுத்து வருஷம் தவறாம திதி கொடுத்துருவேன். நான் இங்கே லோக்கல் உறையூர்லேருந்து வரேன். நான் வருஷம் மிஸ் பண்ணாமல் ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் கரெக்டாக திதி கொடுத்துருவேன். முன்னோர்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளை வாழ்த்துவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ.
மிக்க நன்றி. தற்பொழுது சார்ல தான் நீங்கள் இங்க பார்த்திருப்பீர்கள். இந்த பகுதி முழுவதுமே வந்து மக்கள் வெள்ளத்தில் காட்சியிருக்கும் நிலையில திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் காவிரி ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ அதிக இடத்துக்கு உள்ளே செல்லக்கூடாது என அறிவிப்பு வெளியிட்டு வரும் நிலையில வந்து நமது மலைக்கோட்டை, அதாவது நம்ம காவிரிக்கு திருச்சி என்றாலே அடையாளம் வந்து திருச்சி மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டையின் அழக பின்புறம் வந்து காவிரி வந்து கரைபுரண்டு ஓடும் இந்த நிலையில வந்து தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து மக்கள் வெள்ளத்தில் இருக்கும் நிலை இன்று மாலை வரை இந்த அமாவாசை தினத்தில் வந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுடைய ஆசையும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டி தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். சார் இல்லதா? விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.